today we are going to see about pure and impure function. Pure and impure function. What is meant by pure and impure function? Okay, what is meant by pure function? Giving the exact result to the arguments and the functions. That is called the pure functions. Okay, pure function is what it is. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா pure function பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற function name same function name இருக்கும் அது same arguments இருக்கும் it will be producing a same result. Okay, so repeatedly திரும்பவும் கொடுக்கும்போது அந்த arguments என்னது same argument பாஸ் பண்ணாலும் அதோட ரிசல்ட் என்னதான் வருது same result நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வேல்யூ தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. ஸோ இந்த பியூர் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா? எஸ், we have some example. We have to see that examples. Okay, I have to write a sign. Okay, sign is the one of the function name. Okay, so 0 equal to, so 0ங்கிறது argument, function name arguments பாஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய ரிசல்ட் எப்படி வரும்? 0 வருது. Okay, sign 0 argument, so it will be producing a result for 0. Next, same function, I am using a same function, I will pass the same argument 0 அப்படிங்கிற argument நான் pass பண்றேன். So it will be producing a what result will be? So same result 0. Okay, first நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் 0 தான் வருது. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது சேம் ஃபங்க்ஷன் அண்ட் சேம் ஆர்குமெண்ட் தான். சோ அதோட ரிசல்ட் என்ன தான் வருது? 0 அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வருது. சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. இந்த பியூர் ஃபங்க்ஷனுக்கு சம் ஆர்குமெண்ட்ஸும் இருக்கு, அதே சேம் டைம் நமக்கு சம் அல்காரிதம்ஸ் ஆகுது. Okay, I have to write one algorithm. Let square x colon equal to return x into x. Okay, so இப்ப என்ன பண்றேன்? Let square is the function name, x is the variable. Okay, arguments. Okay, so next வந்து என்ன பண்றேன்? இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன்ல இருக்கத அப்படியே ரிட்டர்ன் பண்றேன். Okay, x into x. இப்போ கொடுக்கிற ஆர்குமெண்ட்ட நான் என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்ணி டிஸ்ப்ளே பண்றேன். இப்போ ஸ்கொயர்ங்கிற ஃபங்க்ஷன்ல x க்கு என்ன வேல்யூ கொடுக்கறேன்? 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கறேன். ஓகே, அதே சேம் ஆர்குமெண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. x into x 7 into 7. 7 is to 7. Result will be 49. Okay, so first result என்ன வருது? 49 வருது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? திரும்பவும் என்ன பண்றேன்? இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் தான், அதே சேம் ஆர்குமெண்டே பாஸ் பண்றேன். 7ங்கற ஆர்குமெண்டே திரும்பவும் பாஸ் பண்றேன். ஓகே, சோ இத பாஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ஆகுது ரிட்டர்ன் பண்ணுது x into x. 7 is to 7. What is the result? 49. So இது 49, இது 49. Okay, if we will passing using the same function and same argument, it will be written a same value. Okay, it will be written a same result. That is called a pure function. Okay, so listen one more time. So say we will pass same function and the same arguments. Okay, it will be producing a same result 49 and 49 like that. Okay, it will be producing a same result one or two times. It will be calling as a pure function. Okay, so we will see one more example also. Okay, string length. Okay, string length. So I have to type of one string welcome. Okay, welcome ங்கிறது என்னோட string. So இப்போ அதோட வேரியபிள் வந்து s ன்னு கொடுத்துருக்கு. Okay, variable name is s. அந்த வேரியபிள் நேம் s தான் இங்க நான் என்ன பண்றேன்? பாஸ் பண்றேன். எங்க அந்த ஃபங்க்ஷன் string str னா string, str னா string, len னா length. ஓகே, இப்போ string ஓட length, அதாவது இந்த string ஓட length தான் நான் என்ன பண்ண போறேன்? ஃபைண்ட் பண்ண போறேன். அதுதான் இந்த s ன்னு வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த sங்கற வேரியபிளை இங்க உள்ள வாங்கியிருக்கேன். இப்போ என்னது? s ஓட string length என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ length என்னது? 1 2 3 4 5 6 7. 7 is the length of this s string. Okay, s variable, sorry. Okay, s variable string length என்ன இருக்கு? 7. so இதெல்லாம் கவுண்ட் பண்ணி என்ன பண்ணும்? உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். அதே சேம் ஃபங்க்ஷன், சேம் வேரியபிள் I will pass
இப்போ இதே ஃபங்க்ஷன்ல இதே ஆர்குமெண்ட்டே நான் யூஸ் பண்றேன். அப்ப திரும்ப என்ன ஆகும் அதோட ரிசல்ட் 1 2 3 4 5 6 7 திரும்ப என்னதான் ரிசல்ட் வரும் 7ங்கற ரிசல்ட் தான் வருது. அதான் இங்க சொல்றாங்க we have to call the same function and the same arguments to the function. It will be producing a same result. Maybe it will be producing a same result. This is called a pure functions. Okay, so pure function உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். We will call the function and arguments as same argument and same functions. It will be producing the same result one or two times. That is called as a pure function. These are all for pure function example. Topic is impure function. Okay, what is mean by impure function? Impure functions are called a function that is used to giving a different result. Okay, so we have to passing the same function and same arguments. It will be producing a different result. That is called a impure function. That impure function have some example we have. Okay, what is the purpose we are using that impure function? What are the side effects are there in a impure function? So we have to see that examples. First one, random. Okay, random also one of the function. Okay, next date. Next one is the scanf. Next one is the printf. Okay, so first one, random function. What purpose we are using a random function? A random function is used to generating a new result. Okay, always it will be generating or producing a new result. Okay, first time I will call the random function. It will be producing a result for 45. First time I will call a same random function. It will be producing a 45 result. As same function I have to call for random function. Okay, it will be producing a different value. For example, 89. So first time I will call a random function. It will be producing a 45. Second time I have to call a same function. It will be producing a 89 result. It will be different result. Okay, same result not coming for impure functions. This is the one of the example for impure function. Okay, so random is the one of the impure function. Next one is the date. Date is also one of the function. So I have to ask, what is today date? It will be saying like that 22/8/2020. I will ask to computer. It will be saying like that 22/8/2020. As same function I have to call for computer tomorrow. It will be producing a different result. What it is 23/8/2020, like that it will be producing. So you got to see date function, a same function. I will ask, I will using in a computer itself. It will be producing a different date. Okay, today date is different as well as tomorrow date is different. This one also, date in the function also one of the impure function. Okay, next one is the scanf. Scanf means we know that already. So scanf ங்கிறது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்புட் கொடுத்து அத நமக்கு ரிசல்ட் ஃபைண்ட் கொடுக்கிறது. சோ இப்போ நான் என்ன பண்றேன், scanf யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்றேன். ஓகே, scanfல வந்து scanf %d a, b அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் வச்சிருக்கிறேன். சோ இந்த a and b. ஓகே, இப்போ இன்புட் நானே கொடுக்கணும். scanf பொறுத்த வரைக்கும் என்னது இன்புட் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றேன், a க்கு வந்து 20ங்கற வேல்யூ, b க்கு வந்து a க்கு வந்து 10ங்கற வேல்யூ, b க்கு வந்து 20ங்கற வேல்யூ நான் என்ன பண்றேன் கொடுக்கிறேன், இன்புட்டா கொடுக்கிறேன். சேம் ஃபங்க்ஷன் செகண்ட் டைம் யூசருக்கு யூஸ் பண்ணும்போது செகண்ட் டைம் இன்புட் கேட்கும்போது நான் என்ன பண்றேன், சேம் இன்புட் நான் கொடுக்க மாட்டேன், டிஃபரெண்ட் இன்புட் தான் நான் கம்பல்சரி கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 30, a க்கு வந்து 30, b க்கு வந்து 40 அப்படி சொல்லிட்டு இன்புட் நான் கொடுக்கிறேன். சோ இப்போ என்ன ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா நான் சேம் ஃபங்க்ஷன் தான், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது a க்கு வந்து 10 ன்னு கொடுக்கிறேன், b க்கு வந்து 20 ன்னு கொடுக்கிறேன். செகண்ட் டைம் கால் பண்ணும்போது a க்கு வந்து 30 ன்னு கொடுக்கிறேன், b க்கு வந்து 40 அப்படி சொல்லிட்டு கொடுக்கிறேன். சேம் ஃபங்க்ஷன், ஆனா நான் என்ன பண்றேன், இன்புட் கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் டிஃபரெண்ட் இன்புட்டை தான் நான் கொடுக்கிறேன். சேம் இன்புட் நான் கொடுக்கிறது கிடையாது. So this is also one of the impure function. So இப்போ printfல எப்படி யூஸ் பண்றாங்க, printf functionல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். c equal to a plus b printf. So c printfல நான் என்ன பண்றேன், c ய வாங்குறேன். So c equal to a plus b. First time நான் என்ன இன்புட் வாங்கியிருக்கேன், 10,
20 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் வாங்கியிருக்கு. ஸோ அது அவங்களுடைய ரிசல்ட் என்ன ஆகும், சில வந்து ஸ்டோர் ஆகும். என்ன ஸ்டோர் ஆகும், 10 plus 20 30. ஸோ அதை அப்படியே என்ன பண்றேன், பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும், எனக்கு சிக்கு நேரா 30ங்கிற ரிசல்ட் தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஸோ செகண்ட் டைம் சேம் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன்ல நான் வந்து பாக்குறேன். என்னது, ஏக்கு வந்து 13 கொடுத்துருக்கேன், பிக்கு வந்து 14 கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்க வந்து பாஸ் பண்றேன். ஏ வந்து 30, பி வந்து 40. ஸோ இப்போ என்னோட ரிசல்ட் என்ன ஆகும், 70. சிக்கு வந்து என்ன ஆகும், ஏ பிளஸ் பி இது பண்ணி உனக்கு ஆட்டோமேட்டிக்கா 70ங்கிற வேல்யூ வந்து சில வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ இங்க பிரிண்ட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும், 70 அப்படிங்கிற ரிசல்ட் தான் நமக்கு அங்க ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ என்ன ஆகுது, பிரிண்டர் ஃபங்க்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது 30ங்கிற ரிசல்ட் வருது, செகண்ட் டைம் கால் பண்ணும்போது சேம் ஆர்குமெண்ட்ஸ் தான், பட் ஆனா என்னது டிஃபரெண்ட் ரிசல்ட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ scanf also one of the impure function, printf also one of the impure function. That's why we are saying that these functions are called the impure function. These are all for examples for impure function. Next topic is what is the side effects for impure function. Side effects for impure function. So in impure function some side effects are there. So எல்லா டைமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து, அதாவது இம்பியூர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குமா, அது நம்மளுக்கு பேட் திங்காவே வருமா அப்படின்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து அந்த பேட் திங்ஸும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி இம்பியூர் ஃபங்க்ஷன்ல வர பேட் திங்ஸும் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன பண்றாங்க, சைடு எஃபெக்ட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அல்காரிதம் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ நம்ம அல்காரிதம் ஃபார் modifying the variable in outside the function. Modifying the variable in outside the function அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, outside of the functionல வேரியபிள் ஒன்று இருக்கு. என்ன வேரியபிள், இதெல்லாம் உள்ள இருக்கிறது. ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது. இது என்னது, ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கு. yங்கிற வேரியபிள் வெளியில இருக்கு. ஸோ அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0ங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்க வந்து என்ன பண்றோம், லேட்டுங்கிற ஃபங்க்ஷன் கீவேர்டு, இன்கிரிமெண்ட்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம், அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு வெளியில தான் என்னது yங்கிற வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அதுதான் டாபிக், மாடிஃபை த வேரியபிள் அவுட்சைட் த ஃபங்க்ஷன். ஸோ இன்ட் எக்ஸ்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, கோலன் ஈக்குவல் டு y plus x. இப்போ ஆட் பண்றாங்க, அதை ரிட்டர்ன் பண்றாங்க, y ஓட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி இம்பியூர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஸோ எதுக்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, லேட் இன்கிரிமெண்ட்ங்கிற ஃபங்க்ஷன்ல இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குறேன். என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ங்கிற வேல்யூ நான் வந்து பாஸ் பண்றேன். ஓகே. இப்போ இங்க வரும்போது என்ன ஆகுது, ஆல்ரெடி yக்கு வேல்யூ என்ன இருக்கு, 0ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ 0 பிளஸ் xக்கு வேல்யூ என்ன இருக்கு, 3. ஓகே, 0 plus 3 3. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும், y ஓட வேல்யூ 3 னு ஸ்டோர் ஆகும். இப்போ இங்க ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், 3ங்கிற வேல்யூ தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது, 3ங்கிற வேல்யூ எனக்கு வருது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, நான் என்ன பண்றேன், இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன்ல 3ங்கிற xங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு 3ங்கிற சேம் வேல்யூவை நான் என்ன பண்றேன், பாஸ் பண்றேன். ஓகே, xங்கிற வேல்யூக்கு வேற ஆர்குமெண்ட்டுக்கு 3ங்கிற வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்றேன். ஸோ அது திரும்ப வருது. yக்கு வந்து ஆல்ரெடி லாஸ்டா என்ன வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு, 3ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ y ஓட வேல்யூ வந்து 3 பிளஸ் x ஓட வேல்யூ என்ன, ஆர்குமெண்ட் என்ன கொடுத்துருக்கேன், 3 தான் கொடுத்துருக்கேன். அப்போ 3 plus 3 6. ஸோ இப்போ இங்க ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ரிட்டர்ன் ஆகும், 6ங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் என்ன ஆகுது, ஃபங்க்ஷனை செக் பண்றேன், அதே ஆர்குமெண்ட் xங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு 3ங்கிற வேல்யூவை நான் திரும்பவும் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட் லைன் போறது. இப்போ y ஓட வேல்யூ என்ன இருக்கு, லாஸ்டா என்ன வேல்யூ வருது, 6ங்கிற வேல்யூ வந்திருக்கு yக்கு. கரெக்ட்டா, 6ங்கிற வேல்யூ வந்திருக்கு. இப்போ என்ன ஆகுது, 6ங்கிறத கொடுத்துறேன். 6 plus x ஓட வேல்யூ வந்து 3. 6 plus 3 9. இப்போ y ஓட வேல்யூ என்னது, 9. இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது y ஓட வேல்யூ வந்து 9. இப்போ தேர்ட் டைம் அது கால் பண்ணும்போது, அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகுது, 9ங்கிற வேல்யூ வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், திரும்ப xக்கு வந்து சேம் வேல்யூ தான் நான் கொடுக்குறேன். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து என்னது 3ங்கிற வேல்யூ தான் நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ 3ங்கிற வேல்யூ கொடுத்தா என்ன ஆகுது, y ஓட வேல்யூ லாஸ்டா 9. ஸோ பிளஸ் x ஓட வேல்யூ 3. 9 plus 3 12. ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது, 12ங்கிற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போ ஃபோர்த் டைம் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, 12ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இங்க வந்து என்ன பண்றேன், சேம் ஃபங்க்ஷன் தான், ஆனா ஆர்குமெண்ட்டும் சேம் தான், அவங்க வேல்யூஸும் சேமா தான் கொடுக்குறான். ஆனா ஒவ்வொரு டைமும் என்ன ஆகுது, அது மாடிஃபை ஆகிட்டே இருக்கு, வேல்யூஸ் என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவுட் சைட் ஆஃப் த வேரியபிள் வந்து வேரியபிள்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா
ஃபங்க்ஷன் மூலியமா சேஞ்ச் ஆகுது. இது ஒன் ஆஃப் த யூஸ். ஓகே, ஸோ இதனால நமக்கு எந்த ஒரு பேட் திங்ஸும் கிடையாது. இப்போ இம்பியூர் ஃபங்க்ஷனால அதோட சைடு எஃபெக்ட்ஸால நம்மளுக்கு சம் benefits also is there. Okay, always not bad for result. Okay, it will be producing a successful result for side effects also. Impure function itself. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு impure function பொறுத்த வரைக்கும் always not a side effects. It will be useful for our functions side also. It will be saying like that. Okay, so இதுல சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான். Okay, impure function வந்து side effects தான் தருமா அப்படின்னா கிடையாது. It will be producing a useful result also. Next one is the difference between pure and impure function. Okay, so difference between pure and impure function. The return the values of the pure function, it depends on its arguments. Hence, if you call the pure function with the set of same arguments, you will get always the same return values. Okay, that is called impure function. Next one is the impure function. The return value of the impure function does not depends on its argument passed. Okay, so the return value of impure function does not depends on its argument passed. Hence, if you call the impure function with the same set of arguments, it will be producing the different result. Okay, in pure function, they do not have any side effects. As well as impure function, we have some side effects. In impure function, we have some example: random and date, scanf, printf. Already we have seen. Okay, so do not modify the arguments which are passed to them. That is pure function. Impure function, they may modify the arguments which are passed to them. Okay, so in pure function, they do not modify the arguments which are passed to them. So in impure function, they may modify the arguments which are passed to them. Okay, that everything for difference between pure and impure function. Thank you, students. Next topic is chameleon of Cromland problem using function. Okay, this chapter itself we have to discuss last topic for chameleon of Cromland problem using function. In the chapter வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 11th ஸ்டாண்டர்டில் அல்காரிதம் கான்செப்டில் கெமிலியான் பற்றி நம்ம ரீட் பண்ணியிருப்போம். சேம் கான்செப்ட் வி ஹாவ் டு யூஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் கெமிலியன் ஆஃப் குரோம்லேண்ட் ப்ராப்ளம் யூஸிங் ஃபங்க்ஷன் இந்த கான்செப்டில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 கலர்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கும். ஓகே, ஏபிசி த்ரீ கலர்ஸ் ஆஃப் இன்புட் வி ஹாவ். ஸோ இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து கம்பைன் ஆகும்போது சிங்கிற கலர் வந்து என்ன ஆகுது, உனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ அதை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் அல்காரிதம் வைஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமடைஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் இருக்குது. ஓகே, 3 கலர்ஸ் ஆர் தே. மோனோக்ரோமடைஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ இன்புட்ஸ் என்ன இருக்குது, ஏ பி சி அண்ட் தென் ஏ ஈக்குவல் டு பி. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, ஏ கலருக்கு என்ன இருக்குது, ஏ கேபிட்டல் ஏ கெமிலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பி கலருக்கு வந்து கேபிட்டல் பி கெமிலியான் ஒன்று இருக்குது. ஸோ சி கலருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் சி கெமிலியான் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் இருக்குது. ஓகே, 3 கெமிலியான்ஸ் ஆர் தேர். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி. இதில் என்ன மீனிங் அப்படின்னா, ஏ என்ன கெமிலியான் வருதோ, என்ன வேல்யூ வருதோ அதே தான் பிக்கும் வந்து வரும். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஈக்குவல் டு பி. இந்த ஏவும் பியும் கம்பைன் ஆகி தான் என்ன ஆகுது, சிங்கிற கெமிலியான் நம்மளுக்கு உருவாகுது. ஸோ அதுதான் வந்து இன்புட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கெமிலியானை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னுடைய அல்காரிதம் ஸ்ட்ரக்சரை வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி சார் அவுட்புட் நம்மளுக்கு வியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான இன்புட் அண்ட் தென் அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷன். அவுட்புட் ஃபைனலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு 0 வரும், பி ஈக்குவல் டு 0 வருது. நெக்ஸ்ட் வந்து என்னது, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. நம்ம ஆல்ரெடி இன்புட்டில் என்ன பண்ணிருக்கோம், இன்புட் ஸ்பெசிஃபிகேஷனில் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் பியோட வேல்யூவும் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது, அவனுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து சி கலர்ஸில் வந்து
எல்லாமே வந்து ஜாயின் ஆகி வரும். எல்லா கெமிலியான் A + B + C இது எல்லா கெமிலியானும் என்ன ஆகுது C கலரில் ஃபைனல் அவுட்புட்டாக உனக்கு டிஸ்பிளே பண்ணும். A வந்து 0ன்னு வரும், B = 0ன்னு வரும், அண்ட் தென் C = என்ன வருது எல்லா கெமிலியானும் ஆட் ஆகி உனக்கு Cயில் வந்து உனக்கு C கலரில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை தான் இப்போ என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு மோனோக்ரோமடைஸ் அப்படிங்கிற அந்த அல்காரிதம் மூலயமா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதனுடைய 1/1 ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன். ஓகே, ABC அப்படிங்கிறது 3 கலர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஐக்கு நேராக என்ன பண்ணிருக்காங்க 0ங்கிற இது கொடுத்துருக்காங்க. ஐட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன் 0ன்னு கொடுத்துருக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏவுக்கு இன்புட் என்ன கொடுத்துருக்கேன் 3ங்கிற வேல்யூ கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 3 அப்படின்னா கண்டிப்பாக பியோட வேல்யூவும் 3யாக தான் இருக்கும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் A = B அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3யாக இருந்தது அப்படின்னா பியோட வேல்யூ என்ன தான் வரும் 3ன்னு தான் வரும். ரெண்டுமே வந்து என்னது ஈக்குவல் வேல்யூ தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் ஏவுக்கு வந்து 3ன்னு கொடுத்துட்டோம் இன்புட்டு, பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன் 3ங்கிற வேல்யூ நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து தான் நம்ம என்ன ஆகுது சிங்கிறது வருது. ஆனால் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுற வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன் 4ன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இந்த ABC ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இந்த 0 ஐட்ரேஷன் வந்து நீ என்ன பண்ணலாம் நீனே அசைன் பண்ணிக்கலாம் வேல்யூ. எந்த வேல்யூ வேணாலும் நீ என்ன பண்ணலாம் அசைன் பண்ணிக்கலாம். ஐ அசைன் த A வேல்யூ ஃபார் 3, B வேல்யூ ஃபார் 3, சியோட வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கேன் 4 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் வேல்யூவாக நான் என்ன பண்ணிருக்கேன் ஐட்ரேஷனில் செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் என்னது 1. ஓகே, ஐட்ரேஷன் 1. ஸோ அதில் என்ன இருக்குது இப்போ 1 ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ 1 ரெடியூஸ் ஆகும், பியோட வேல்யூ 1 ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுது 3ங்கிற வேல்யூ 1 ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் 2ன்னு வருது. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ வந்து 2 இருந்தது அப்படின்னா பியோட வேல்யூ என்ன தான் இருக்கும் 2ன்னு தான் வரும் கம்பல்சரி. ஓகே, ஏன்னா இன்புட் ஸ்பெசிஃபிகேஷனில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி A = B. அப்போ என்னது ஏவோட வேல்யூ வந்து 2 இருந்தது அப்படின்னா பியோட வேல்யூ நம்மளுக்கு 2 தான் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் இதில் ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகுது ஏவில், பியில் ஒரு வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த ரெண்டு வேல்யூ ரெடியூஸ் ஆன ரெண்டு வேல்யூவும் என்ன ஆகுது சியில் வந்து ஆட் ஆகும். ஓகே, இதில் 1 ரெடியூஸ் ஆயிருக்கா 1, இதில் 1 ரெடியூஸ் ஆயிருக்கா 1 + 1 2. அப்போ இங்கே வந்து 2 ஆட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது 4 + 2 6. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன வருது வேல்யூ வந்து 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது. ஓகே, இது வந்து இப்போ என்னது சி கலரோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் செகண்ட் ஐட்ரேஷன் பாருங்க. செகண்ட் ஐட்ரேஷனில் என்ன ஆகுது மேலே இருக்குது 2 வேல்யூ இருக்கா அதில் 1 ரெடியூஸ் ஆகி 1 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஏவோட வேல்யூ என்னது 1. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பியோட வேல்யூவும் 1 தான். ஸோ இப்போ என்ன ஆகுது இது ரெண்டு வேல்யூவும் 1 ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏவோட வேல்யூ 1 ரெடியூஸ் ஆயிடுச்சு, பியோட வேல்யூ 1 ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 2 வேல்யூ 2 வேல்யூ இப்போ என்ன இருக்கும் இங்கே சியில் ஆட் ஆகும். 6 + 2 8. ஸோ இப்போ என்னது செகண்ட் ஐட்ரேஷனில் அதனுடைய சியோட வேல்யூ என்னது 8. ஓகேயா, நெக்ஸ்ட் தேர்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகுது 0 0ன்னு வருது. ஏவோட வேல்யூ 0 ஆகுது, பியோட வேல்யூ 0 ஆகுது. ஏன் சார் அப்படின்னா செகண்ட் ஐட்ரேஷனில் அது 1ன்னு இருந்தது ஏவோட வேல்யூ. இப்போ என்ன ஆகும் 1 ரெடியூஸ் ஆகி 0ன்னு வந்துடுது. இதில் அதே மாதிரி ஏவில் ரெடியூஸ் ஆகுற மாதிரி பிலையும் உனக்கு ரெடியூஸ் ஆகுது, பி கலர்லையும் ரெடியூஸ் ஆகுது, அது ரெடியூஸ் ஆகி 0ன்னு வந்துடுது. இப்போ என்ன ஆகுது 1 + 1 இது ரெண்டும் ஆட் ஆகும். ஓகே, சியில் வந்து என்ன ஆகும் ஆட் ஆகும். ஏ அண்ட் பியில் வந்து ரெடியூஸ் ஆகும், சியில் வந்து ஆட் ஆகும். +2ங்கிற வேல்யூ வந்து ஆட் ஆகும். இப்போ 8 + 2 10. ஸோ இப்போ என்ன ஆகுது ஐட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் படி 1/1 ரெடியூஸ் ஆகி அதாவது ஏவோட வேல்யூ 1/1 ரெடியூஸ் ஆகுது, பியோட வேல்யூ 1/1 ரெடியூஸ் ஆகுது. சியில் வந்து என்ன ஆகுது அந்த ரெடியூஸ் ஆன வேல்யூ வந்து சியில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அல்காரிதம் வைஸாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். லிசன். Okay, listen. Y a greater than 0, a b c equal to a minus 1, b minus 1, c plus 2. ஸோ இப்போ என்ன ஆகுது a greater than 0. a greater than 0 அப்படின்னா என்ன மீனிங்கு ஏவோட வேல்யூ கண்டிப்பாக என்னது 1 or 2. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும், ஆனால் 0வா இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
ஸோ ஏ கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1 or 2 அது மாதிரி இருந்தாலும் பியோட வேல்யூ என்னது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 1 2. ஏவோட வேல்யூ என்னவோ அதே வேல்யூ தான் பியோட வேல்யூ. அப்போ நம்ம வந்து பி கிரேட்டர் தென் 0 போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்ன ஆகுது, ஏ கிரேட்டர் தென் 0 மட்டும் கொடுத்தாலே போதுமானது. ஏவோட வேல்யூ தெரிஞ்சாலே நம்மளுக்கு பியோட வேல்யூவும் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1 b minus 1 c plus 2. இப்போ நம்ம முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். ஏவில் ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகும், பியில் ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகும். இதை ரெடியூஸ் ஆகிற வேல்யூ வந்து என்ன ஆகும், சியில் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, c plus 2. ஸோ இதை தான் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க உனக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது உனக்கு ஏபிசி இதில் வந்து ஏ மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது ஏ மைனஸ் 1. ஸோ இந்த ஏ மைனஸ் 1ல் ரெடியூஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ எங்கே போகும் உனக்கு, ஏ மைனஸ் 1 வந்து ரெடியூஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஏவில் வந்து ஸ்டோர் ஆகிடும். என்ன மைனஸ் ரெடியூஸ் ஆகிற வேல்யூ வந்து 1 அங்கே ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்னது பி மைனஸ் 1. இந்த பி மைனஸ் 1ல் பியில் இருக்கிற வேல்யூ ஒன்று ரெடியூஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உனக்கு பியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே உனக்கு ஸ்டோர் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து என்ன சி ப்ளஸ் 2. இதில் ரெண்டுலேயும் ரெடியூஸ் ஆன வேல்யூ வந்து என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் 2 வேல்யூ இங்கே வந்து என்ன ஆகுது சியில் வந்து உனக்கு ஸ்டோர் ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக சியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகும், ஏவில் என்ன ஏ கலர்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, பி கலர்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, சியில் வந்து என்ன ஆகும் 2 வேல்யூஸ் ஆட் ஆகி உனக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம் வச்சு எப்படி ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, கெமிலியன் ஆஃப் குரோம் லேப் யூஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அல்காரிதம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி ஆக்சஸ் ஆகுது, ஓகே அந்த 3 கலர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து எப்படி கெமிலியனாக சேஞ்ச் ஆகுது, சி கலராக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த அல்காரிதம் ஆல்ரெடி ஐ ரிட்டன், யூ லிசன் கேர்ஃபுல்லி. லேட் ஆர்இசி, லேட்டுங்கிறது என்னது ஃபங்க்ஷன் கீவேர்ட், ஆர்இசிங்கிறது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், மோனோக்ரோமடைஸுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஓகே, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது, அது திரும்ப திரும்ப அதுவே அதை கால் பண்ணிக்கும், அதுதான் வந்து என்னது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து என்னது ஏ பி சி ஈக்குவல் டு, ஸோ 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, 3 கலர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது இஃப் ஏ கிரேட்டர் தென் 0. ஸோ ஏ கிரேட்டர் தென் 0 அப்படின்னா என்னது ஏவில் 0 இல்லாமல் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் ஏ கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருவாங்க. மேபி 1ன்னு இருக்கலாம், 2ன்னு இருக்கலாம், எது வேணாமல் இருக்கலாம். ஓகே, பட் ஆனால் 0ங்கிற வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது 0ன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இப்போ ஏன் சார் ஏ கிரேட்டர் தென் 0ன்னு மட்டும் கொடுக்குறோம், அப்போ பி கிரேட்டர் தென் 0 கொடுக்கலாம்ல சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்க்கும்போது ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்துருக்கோம் இன்புட் வேல்யூ. ஸோ அப்போ ஏ வந்து என்ன வேல்யூவோ அதே தான் பியோட வேல்யூ. ஸோ அதனால் நம்ம என்ன தேவையில்லை, பி கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏ கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறது செக் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் லைன் பார்த்தோம்னா ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1 b minus 1 c plus 2. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஏவோட வேல்யூ என்ன ஆகும் 1 ரெடியூஸ் ஆகுது, பியோட வேல்யூ 1 ரெடியூஸ் ஆகுது, 1 + 1 2. ஸோ இப்போ என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகுனா அந்த 2 வேல்யூ என்ன ஆகும் சியில் வந்து ஆட் ஆகும். ஓகே, +2 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, 4th லைனில் மோனோக்ரோமடைஸ். மோனோக்ரோமடைஸ் என்ன ஆகுது, ஏ கமா பி கமா சி திரும்பவும் இந்த ஃபங்க்ஷனு ரீகால் ஆகும். இங்கே திரும்ப ரீகால் ஆகும். திரும்ப வரும்போது if a greater than 0. இப்போ ஏவோட வேல்யூ ஃபைனலாக ரெடியூஸ் ஆகி என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு நான் கண்டிஷன் செக் பண்ணுவேன். ஓகே, திரும்ப என்ன ஆகும், ஏவோட வேல்யூ 1 ரெடியூஸ் ஆகும், பியோட வேல்யூ 1 ரெடியூஸ் ஆகுது. ரெண்டும் ரெடியூஸ் ஆகி சியில் வந்து +2 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆட் ஆகும். திரும்பவும் வருது மோனோக்ரோமடைஸ் ஏ கமா பி கமா சி. ஸோ திரும்ப என்ன ஆகுது, திரும்பவும் ரீகால் ஆகுது, சேம் ஃபங்க்ஷனே கால் பண்ணுது. ஸோ திரும்ப என்ன ஆகுது, உனக்கு செக் பண்ணும் ஏ கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ ஏ ஃபைனலாக லாஸ்ட்டாக என்ன வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கோ அந்த வேல்யூ செக் பண்ணும். ஸோ இதே மாதிரி என்ன ஆகும், உனக்கு ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஏ கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறது செக் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 0 வர வரைக்கும் உனக்கு என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு 0ன்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது கண்டிஷனு ஃபால்ஸ், ஏ 0 கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ டைரெக்டாக எல்ஸ் பார்ட் ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 0, c ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ என்ன ஆகும்,
ஏ அண்ட் பி கலர்ஸில் இருக்கிற கெமிலியான் எல்லாமே சி கலர்ஸில் வந்து உனக்கு ஸ்டோர் ஆகிடும். அதுதான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்துடும். ஃபைனலாக என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும்? சிங்கிற வேல்யூவில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், உனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் சி. ஸோ சியில் என்னென்ன கெமிலியான் இருக்கோ அது எல்லாமே உனக்கு ரிட்டர்ன் பண்ணி அதுதான் உனக்கு அவுட்புட்டாக உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் அல்காரிதம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கெமிலியன் ஆஃப் குரோம்லேண்ட் யூசிங் ஃபங்க்ஷன் கான்செப்டில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஏ அண்ட் பி கலர் வந்து எப்படி சி கலராக சேஞ்ச் ஆகுது, சி கலர் கெமிலியனாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த அல்காரிதம் கான்செப்டில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, இதோட நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸில் ஃபங்க்ஷன் சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா புக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸு, புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிங்க. அதே சேம் டைம் பாயிண்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரிமெம்பர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக்கில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணணும், நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுலேருந்து உனக்கு 1 மார்க்ஸும் கேட்பாங்க, கொஸ்டின் ஆன்சர்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் see in next class. Thank you.